ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாரோன் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர்தாமே இந்த 3வது மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். 2 மாதங்களும் தேவனாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நமக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தந்து நம்மை வழிநடத்தி இந்த 3வது மாதத்தையும் நம்மை காண உதவி செய்திருக்கிறார். நம்ம நிற்பதும் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பதும் நம்ம சுகமுடன் வாழ்வதும் தேவனுடைய கிருபை ஒன்று மாத்திரமே. எனவே அந்த கிருபையை நினைத்து இந்த வேளையில் நம்ம ஆண்டவரை நம்ம உயர்த்தி நம்ம துதிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற ஒரு தேவன். அவர் நன்மைகளை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், எட்டாத உயரத்திலே வைத்து நம்மை நிறுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த கால வேளையிலே கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பாடி நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் நான் ஸ்தோத்தரிப்பேன். நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் வாழ்க்கையில் நீங்கள் செய்தீங்களே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை பாடுவேன். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை யாவும் நினைத்து, கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களை யாவும் நாம் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம், துதிப்போம். கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நம்மை தாழ்வில் நம்மை கண்ணோக்கி பார்த்தவரை நினைத்து ஆண்டவருடைய உள்ளத்தை நம்ம ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தலாம். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நம்மை என்றும் கைவிடாத நேசர், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனை உயர்த்தி நம்ம ஆராதித்து நம்ம ஸ்தோத்தரிப்போம். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நம்மை மறவாத தேவன், என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், கரங்களை ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். 23வது சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார், என்னை நடத்திடும் மெய்ப்பர் நீர்தான் ஐயா. அவரை நம்மை நடத்துகிற தேவன், அவரை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பனிதான் ஐயா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பனிதான் ஐயா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரித்த கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கத்த செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கத்த செய்த நன்மையாவும் நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்தபடினாலே நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நாமத்தை அப்படியே நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எண்ணில்லா நன்மைகளை செய்தீர். ஆண்டவரே, நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு நாளும் மறந்து போகாதே என்று ஹல்லேலூயா சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே இந்த கால வேளையில நாங்கள் ஹல்லேலூயா நீங்கள் செய்த எல்லா நன்மைகளை உபகாரங்கள் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா அப்படியே இருக்கிற இடங்கள் இந்த கால வேளையில ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளுடைய கரங்களை உயர்த்தி, ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க பெரியவர். ஹல்லேலூயா, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையின் கருத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமங்களில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சாரோன் ஜெப ஊழியங்கள் மூலமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 2 மாதங்கள் கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 மாதங்களை கர்த்தர் நடத்தி இந்த 3வது மாதத்தில் இந்த முதல் நாளை காணும்படியாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தரை நம்ம பாடினோம், கர்த்தரை நம்ம ஆராதித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த மாதத்துக்கென்று நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனங்களை வாசித்து நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். இந்த மாதத்துக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம்.
யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வசனங்களை முழுமாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாய் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆவியானவரே, நாங்கள் நம்ம துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்குறதான உங்கள் வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே இந்த வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய யோபு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல இந்த வசனத்தை யோபு தான் அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவம் உள்ளவர், யோசனையில் பெரியவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே தான் யோபு நன்றாய் தேவனை பற்றி அறிந்திருந்தார். அந்த சூழ்நிலை தான் யோபு அந்த வசனத்தை தேவன் மேலே வைத்திருந்த அந்த நம்பிக்கையிலும் அந்த விசுவாசத்தில் தான் அந்த வார்த்தையை யோபு அந்த இடத்துல சொல்லுகிறார். யோபு எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைமையில் அந்த காரியங்களெல்லாம் அவர் சொல்லுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புத்தகம் தான் யோபுடைய புத்தகம். யோபுடைய வாழ்க்கை காரியங்களை நம்ம படித்திருக்கிறோம். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொன்னார், ஏன் சொன்னார் அப்படின்ற காரியங்களெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம்னா, அவர் எல்லாம் இருக்கும்போது அந்த காரியத்தை அவர் சொல்லலை. அவருக்கு இருந்தது அந்த ஆஸ்திகள், சொத்துக்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில், இவ்வளோ ஆஸ்திகள் அவருக்கு இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாவற்றையும் இழந்தார். 1 அல்ல 2 அல்ல, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, இழந்தார். அந்த சூழ்நிலையில் கூட தேவன் மேலே வைத்த நம்பிக்கையை அவர் விடலை, விசுவாசத்தை விடலை. கர்த்தர் யார் என்பதை, நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, அவர் அதிசயமானவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் என்றதை அறிந்த யோபு தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நம்முடைய தேவன் எதை செய்தாலும் எப்படி தான் செய்வார் என்று யோபு அறிந்ததுதானா, அவர் என் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் பெரிதானவைகளை தான் அவர் செய்வார், அதிசயமானவைகளை செய்வார், எண்ணி முடியாத காரியங்களை தான் அவர் செய்வார் என்று சொல்லி யோபுக்குள்ள ஒரு விசுவாசம் காணப்பட்டுச்சு. அந்த நிலைமையில தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் நம்ம இழந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ந்து போயிடும். ஆனால் யோபு அப்படி சோர்ந்து போல, அந்த சூழ்நிலைகள் நின்று தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் வாழ்க்கையில் அவர் ருசிச்சபடினா, அந்த எல்லாம் இழந்த போதிலும் கூட இந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் எப்படி தான் செய்வார், பெரிதானவைகளை தான் அவர் செய்வாருன்னு சொல்லி அவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை யோபு தேவன் மேலே வைத்திருந்தார். அப்படி இழந்த போதில் யோபு அப்படி வைத்ததான அந்த நம்பிக்கைக்கும் அந்த விசுவாசத்துக்கும் தேவன் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி யோபுடைய 42 அதிகாரம் அந்த புஸ்தகத்தில் கடைசியில் நம்ம படித்து பார்த்தோம்னா, யோபுக்கு இருந்த அந்த ஆஸ்திகள், ஒட்டகங்கள், கழுதைகள், அவருக்கு இருந்ததான ஆடு மாடுகள் இழந்ததுக்கு ரெட்டிப்பாக டபுளாக ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்து பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சார். அவர் நினச்சி பார்த்துருப்பாரா இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வார். ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, கண்டிப்பாக ஏதோ ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட தான் யோபு அந்த நிலைமையில கூட அவர் காணப்பட்டார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். அதை கண்டு யோபுடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கை முடிவில் நம்ம பார்க்குறோம், இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப அவர் நினச்சி கூட பார்க்கல. இப்படியெல்லாம் கொடுப்பாரு, ஆனால் ஏதோ 1-2 நினச்சிருப்பாரு. ஆனால் அவர் நினச்சிருக்கு மேலே ஆராய்ந்து முடியாத, அவர் யோசிக்க முடியாத காரியத்தை யோபுடைய வாழ்க்கையில் செஞ்சார். எண்ணி முடியாத, நம்ம விரல் விட்டு இந்த ஒரு காரியம் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, எண்ணி முடியாத காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணார், யோபுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது போல் நம்ம வாழ்க்கையில் நடக்கலனாலும், ஒரு சின்ன காரியங்கள், ஒரு காரியங்கள், ஏதோ சில காரியங்களை நம்ம இழந்தாலும் என்ன பண்ணோம், சோர்ந்து போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டதான நிலைமைகளுக்குள்ளே நம்ம காணப்படலாம். ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கலாம், நிறைவேறாமல் போயிருக்கலாம். குடும்பத்தின் காரியங்கள், சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்ம சோர்வுற்றவர்களாக நம்ம காணப்படலாம். ஆனால் அந்த சோர்வுற்ற நிலைமையில கூட நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிறத விசுவாசத்தை
விசுவாசத்தை விடாதபடி, நம்பிக்கையை விடாதபடி, தைரியத்தோடு கூட யோபுவை போல கர்த்தர் எனக்காக ஏதாவது ஒன்று அவர் என்ன பண்ணுவார், செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். ஒரு நம்பிக்கை இந்த நாட்கள் நமக்குள்ள வர வேண்டும். அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம தேவ சமூகத்தில் பொறுமையோடு கூட காத்திருக்கும் போது நம்ம நினைப்பதற்கும், நீங்கள் நினைப்பதற்கும், நீங்கள் யோசிப்பதற்கும் மேலான பெரிய காரியங்களை ஆராய்ந்து நம்ம நினச்சி கூட பார்க்காத பெரிய காரியங்களை, நம்ம கவுண்ட் பண்ண முடியாதபடி எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்ம வாழ்க்கையில் செய்வார். நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அன்று அப்படிப்பட்டதான காரியங்களை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமுடைய தேவனாக கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையிலும் அதை தான் அவர் செய்வார். முற்பதாக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஆபிரகாமை அழைச்ச போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். 75 வயதில் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனால் 100 வயதில் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அதற்கிடையில் அவருக்கு சோர்வுகள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்னார் செய்யலைன்னு சொல்லி. அந்த சூழ்நிலை மத்தியில் ஆபிரகாம் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தை விடலை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உன் சந்ததியை நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன், என் நட்சத்திரங்களை என்ன கூடமானா என்ன பண்ணு என்னன்னு சொல்கிறாரு. அப்புறம் பூமியின் தூளை போல நான் உன் சந்ததி என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். பூமியின் தூளை நம்மளால் என்ன முடியுமா, முடியாது. அப்புறம் சொல்கிறாரு, கடற்கரை மணலை போல நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். உன் சந்ததி இவ்விதமாக நான் என்ன பண்ணுவேன், பெருகவை பண்ணுவேன்னு சொல்கிறாரு. நட்சத்திரங்களை நம்ம என்ன முடியுமா, பூமியின் தூளை நம்ம என்ன முடியுமா, கடற்கரை மணல்களை நம்ம என்ன முடியுமா, அப்படி உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை நாட்கள் கடந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணார், நிறைவேற்றி முடித்தார். அவர் நினச்சி கூட செய்வார்னு நினச்சார். ஆனால் இவ்விதமாய் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றி அவர் மூலியமாக அவருடைய சந்ததி இவ்வளமாய் தேசத்தில் பெருகும் என்று சொல்லி அவர் நினச்சி பார்க்கல. அப்படிதான் ஆண்டவர் செய்தார். அப்படிதான் நம்முடைய ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றும் செய்ய வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். தாவீதை எடுத்துக்கொண்டவனா அவருடைய வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை தான். ஆடுகளை தான் மேய்ச்சி கொண்டிருந்தார். அவர் நினச்சி பார்த்தாரா நம்ம ஆண்டவர் ஒரு நாள் ராஜாவாக நம்மளை மாற்ற போகிறார்னு? கண்டிப்பாக தாவீது நினச்சிருக்க மாட்டார். ஆனால் ஜெபித்திருப்பார், ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனால் ஏதோ ஒரு உயர்வுக்குள்ளே கொண்டு போயிருப்பார் நினச்சிருப்பார். ஆனால் இந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்துவான்னு சொல்லி தாவீது நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அதை காட்டிலும் தாவீது நினைச்சதற்கு மேலே பெரிய காரியத்தை, அவர் எண்ணி முடியாத, அவர் நினைச்சதுக்கு மேலான காரியங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல அநேக காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா செய்து அவருடைய ராஜாவாய் மாற்றி தாவீதை ஆசீர்வதித்தார். அப்படி நம்ம முற்பதாக்களை வேதத்தில் வாசிக்கிற ஒவ்வொருடைய முற்பதாக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை தான் செய்து கர்த்தர் ஆண்டவர் நாமும் அந்த இடத்துல மகிமைப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நான் சங்கீதம் 40:5 வாசிச்சேன்னா அவர் செய்த அதிசயங்களெல்லாம் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்தார். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். முற்பிதாக்கள் வாழ்க்கையில மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் அவர் அதிசயங்களை செய்தார். குருடர்களை பார்வையை செய்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். நம்ம கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத, யோசிக்க முடியாத அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் செய்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலோ நீங்கள் அநேக காரியங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போய்க்கலாம். அநேக இழப்புகளை கண்டு நீங்கள் முடங்கி போய் கிடக்கலாம். நீங்கள் அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எப்படி யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார், என்ன முடியாத காரியங்களை கதை செய்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணார். நாட்கள் கடந்து போனது, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அது மாறல. அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய வாழ்க்கையிலோ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலோ இன்றைக்கும் அவர் அதிசயங்களை செய்கிறவராய் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறவராய் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம அப்படிப்பட்ட தேவனை தான் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய கரத்தில் நம்மளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவராய் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் இந்த நாட்டில் நாங்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி
யோபு 9:10 யோபு சொன்னது போல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒன்றல்ல ரென்றல்ல இன்னைக்கு மேலான காரியங்கள், எண்ணி முடியாததான காரியங்களை அவர் நம்மளை வாழ்க்கையில செய்ய இன்றைக்கும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். இனியும் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய கரங்களை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல ஒப்பு வைப்போம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது, எனக்காக நீங்க யாவையும் செய்து முடிப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா நாங்கள் யோசிக்க மேலான காரியத்தை அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க செய்து எங்க மூலியமா உங்க நாமம் மகிமைப்படத்தக்கதான காரியத்தை இந்த மாதத்துல எங்க வாழ்க்கையில செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய கரத்துல ஒப்புவிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா எங்களை நேசிக்கதான பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றில் இருதயத்தோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த 3வது மாதத்துல நீங்க கொடுத்த அங்க வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத, நாங்கள் கவுண்ட் பண்ண முடியாத அப்பா உமக்கு ஸ்தோத்திர காரியங்களை எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில கத்த செய்யுங்க அப்பா. ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய காரியங்களை கத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில கத்த செய்யுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் அப்பா விசுவாசத்தோடு அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிற எல்லாருடைய அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்துக்கு தக்கதான காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து இந்த 3வது மாதத்துல கர்த்தருடைய நாமத்தை அப்பா மகிமைப்படுத்த எல்லா பிள்ளைகளும் தேவனுக்கு அப்பா துதிக்க அப்பா நன்றி சொல்ல கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே உங்க பிள்ளைகள் இந்த 3வது மாதத்துல ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்புற ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.